ஹலோ காய்ஸ், வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸில் ஸ்வீட் கேம் தான் நடப்புகிறோம். வாங்க, அது நல்லா இருக்கும். நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். இந்த சீரீஸ் கூட நல்லா இருக்கும். இந்த கேம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேமுக்குள்ளே போவோம். என்ன கேமுக்குள்ளே போக முடியலங்க, ஏதோ தட்டுது. ஓ, டைமர் ஓடுதா? இவ்வளோ நேரம் இதை கணக்காக முட்டமாங்க. மண்டமில் இருந்த கொண்டைய மறந்துட்டாங்க. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஓகே, நம்ம கேம் லைக் பண்றீங்களான்னு கேக்கு. லைக் பண்ணாம எப்படி? நம்மளுக்கு பிடிச்ச கேம் வர விளையாடுவோம். இதுல லக் இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். நிறைய இதுல வந்துட்டு சரி பார்க்கணும். எல்லா லெவல்லையும் ஒவ்வொரு லெவல்ல நம்மளுக்கு ஸ்கில் வேணும், ஒவ்வொரு லெவல்ல நமக்கு லக் இருக்கணும். சரி பார்க்கலாம், நம்மளால ஜெயிக்க முடியுதுன்னு பார்ப்போம் கைஸ். போக ஆரம்பிக்கலாம். டைம் முடிஞ்சிருச்சு, போக ஆரம்பிக்கலாம். என்ன இப்பவும் போக முடியல? ஓ, இப்போதான் கேம் ஸ்டார்ட்டே ஆகுதா? அவ்வளோ நம்ம மீட்டிங் ஹாலில் இருந்திருப்போம் போல. இதுக்கப்புறம் அட கடவுளே, எங்கே பார்த்தாலும் டைமிங்காக ஓடுதுங்க. இப்போ இன்னும் ஒரு 15 செகண்ட் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணுவோம். இந்த டோர் ஓப்பன் ஆகிட்டுனா கேம் ஸ்டார்ட் ஆயிருன்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். 18 செகண்ட், இப்போ 8 செகண்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங் குறையுது. நம்ம அங்கேயும் இங்கேயும் ஓடுவோம். வேற என்னங்க பண்ணுறது? எங்கேயாவது சுற்றி கித்தியாவது டைமை முடிப்போம். டைம் முடிஞ்சிருச்சு, வந்துட்டாங்க. வெல்கம் கண்டஸ்டன்ட், உங்க எல்லாரையும் ஷார்ட் கேமுக்கு நான் வரவேற்கிறேன். இங்க நீங்க ஒருத்தரை ஃபைட் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். உங்ககிட்ட எதையாவது ஒரு வீக்னஸ் பார்த்தோம், இல்ல உங்களால விளையாட முடியலனாலும் நீங்க இந்த கேம் விட்டு எலிமினேட் ஆயிருவீங்க. கேம் விளையாட ரெடியா இருக்கீங்களா? என்னங்க இவன் எப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டான்? இதுக்கப்புறம் நம்ம எப்படி போகிறதுன்னு வர தெரியலையங்க. கேம் வேறு ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. காய்ஸ், உங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கொடுக்க ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஓ, ரெட் லைட் கிரீன் லைட் அந்த ஏரியாக்குள்ள வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ பெரிய பொம்மை. இது நம்மளை சுட்டு தள்ளிருங்க. அது கண்ணு ஃபுல்லாக மோஷன் டைரக்ஷன் வச்சுருக்கோம். போக ஆரம்பிக்கலாம். ஜம்ப் பண்ணி போகிறோம் பாருங்க. ஸ்டாப் சொல்லிருச்சு. நம்ம வேகமாக போனோம், நம்மளை மறுகையாக சாலா பண்ணிடும். அதனால நம்ம கவனமாக போகணுங்க. இது கரெக்டாக ஆன் சொல்லும்போது நம்ம போகணும். அந்த கிரீன் லைட் வரும்போது போகணும். ஸ்டாப் சொல்லும்போது நின்றணும். லைட்டா மூவ் ஆனாலும் சுட்டு தள்ளிடுவானுங்க. ஓகே, போக ஆரம்பிக்கலாங்க. ஒவ்வொருத்தவங்க என்ன வேகமா ஓடுறாங்கன்னு நம்மளால வேகமா ஓட முடியலைங்க. நம்ம குண்டு பூசணிக்காவா இருக்க போய் ஓட முடியலன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த தடவை விடுறதா இல்லைங்க. பாருங்க சரியான ஸ்பீடு எல்லாருமே. ஓகே போகலாம். எல்லாரும் நிற்கிறாங்க. பாருங்க நம்ம உடம்புக்குள்ளெல்லாம் பொந்து வெளியே போறாங்க. அவன் அட கோமாளிகளா. ஓகே போவோம். இன்னும் கொஞ்சம் அது டைமிங் வேறு மேலே ஓடுதுங்க. டைமிங் மிஸ் ஆனாலும் நம்மளை போட்டு தள்ளிடும். ஒருவேளை நம்ம மூவ் ஆனாலும் நம்மளை போட்டு தள்ளிடும். அது ஸ்டாப் சொல்லும்போது கரெக்டாக நிற்கணும். அப்புறம் போட்டு தள்ளிடுவான். நல்ல வேலைக்கு கோட்டை தாண்டி வந்துட்டாங்க. கோட்டை தாண்டி வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் அங்கே போனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு நினச்சி போயிடாதீங்க. சுட்டு தள்ளிடுவாங்க. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோ. ஏன்னா அனுபவம் தானே பேசும். எனக்கு அனுபவம் இருக்கு, அதனாலதான் சொல்றேன். போனீங்கன்னா சுட்டு தள்ளிடுவாங்க. போயிடாதீங்க தயவு செய்து. அப்படி போனாலும் கிரீன் லைட் சொல்லும்போது போயிட்டு ஸ்டாப் சொல்லும்போது உள்ளே வந்துருங்க. அதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. அப்புறம் உங்களை நீங்கள் அங்கே உள்ள மாதிரி வந்துட்டமே தப்பிச்சுட்டு நினச்சி நின்னீங்க, சுட்டு தள்ளிடுவான் நம்மளை. கவனமாக இருக்கணும். டைம் முடிய போகுதுங்க. ஒரே ஒருத்தர் அங்கே பாருங்க, ஒருத்தர் நகரவே இல்லைங்க. விட்ட இடத்துல தான் நிற்கிறான். எப்படா நீங்களாம் வருவீங்க? எப்போ போங்க அவ்வளோதான். அவனை சுட்டு தள்ளிடுவாங்க. இப்போ அவ்வளோதான். அவன் காணாமட்டான் பார்த்தீங்களா? சுட்டு தள்ளியிருப்பாங்க. நம்ம அடுத்து மீட்டிங் ஹால் வந்துட்டோம். அடுத்த டைமிங் ஓட ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து அவங்க வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்க. என்ன 0 செகண்ட்ஸில் தான் இருக்குது. ஓ பார்த்தீங்களா, 30 செகண்ட்ஸ் நம்ம ஓடணும். 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணுங்க. இது வரைக்கும் என்ன பண்ணுறது? சரி, இங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம். அங்கேருந்து இருக்குதானே. 30 செகண்ட்ஸ் சும்மையே நிற்க முடியாதுலாங்க. போர் அடிக்கும். இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம். தப்பாங்க, இதில் நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியலையே. நம்ம எங்கே இருப்போம்? ஒரு ஐடியாவுமே இல்லைங்க. எங்கே இருக்கிறோம்னே தெரியலையே. நான் பின்னாடி நம்பர் போட்டிருப்போம், அந்த நம்பரை வச்சு தரலாம். இந்த 09 அதுவோ அந்த கண்ணாடி பட்டு முதல்ல இருக்குது தான் நம்மங்க. அந்த இருக்க பாருங்க 275. அதுதான் நம்ம. ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆயிட்டு நம்மளை கூட்டு போகிறாங்க. பாருங்க, கைதிகளை கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகிறாங்க இவங்க.
அட கடவுளே, உங்களை கூட்டு போறதுக்கு ஒரு வழி கூட தெரியலையாடா? எப்படியாடா எங்களை கூட்டு போவீங்க? எங்களை பார்த்தா உங்களுக்கு கைதிகள் மாதிரியாடா தெரியுது? இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு ஓட ஆரம்பிக்கணும். இங்க என்னது இருக்கோ தெரியலையேங்க. இங்க என்ன ஆபத்து வச்சிருக்கானோ தெரியலையே. ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. ஏ, கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாலாங்க இருக்குதுங்க. வந்துட்டோம், ஒரு வழியா தப்பிச்சு வந்தாச்சு. ஓ, ஹனிகோம்பா. இங்க என்ன நம்மளுக்கு எதை போய் எடுக்கலாம், எது ஈஸியா இருக்குன்னு ஒரு ஐடியாவே இல்லையே. ரவுண்டுக்கு போகலாம். என்ன போறதுக்குள்ள அதுவே நம்மளுக்கு கொடுத்துட்டு அது செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்தா ரொம்ப கஷ்டமானதா கொடுத்துருக்க கூடாது. ஈஸியானதா கொடுத்தா நல்லா இருக்குங்க. கஷ்டமானதா கொடுத்தா லைட்டா இருந்தாலும் நம்மளை போட்டு தள்ளிடுவான். ஓகே, எங்க அப்பாங்களால சுட்டு தள்ளுற சத்தம் கேட்குது. நம்ம நல்ல வேகமா முடிச்சிட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சாச்சு. ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். சொல்லு பேக் பேக், நம்ம ஜெயிச்சிட்டோங்க ஒரு வழியா. அப்பாங்க எவ்வளவு பேர் எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு. என்ன ஒருத்தனையுமே காணும், 3 பேர் தான் இருக்கிறோம். எல்லாரும் செத்துட்டாங்களா? போச்சுடா. ஐயோ, இனிமேல் இருக்கிறதுனாங்க லெவல் ஹார்ட் ஆகும். இதில் எப்படிங்க ஜெயிச்சு போகிறது? காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ கொடுத்துக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் காய்ஸ். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். இங்கே நிறைய பேரை காட்டுது, ஆனால் நம்ம 3 பேர் தான் இருக்கிறோம். ஒருவேளை எல்லோரும் லீவ் ஆகிட்டாங்களா இல்லைன்னா சுட்டு கொண்டுட்டாங்களான்னு வர தெரியலையேங்க. இன்னும் 7 செகண்ட்ஸ் வேறு இருக்குதா? 7 செகண்ட்ஸும் எதையாவது பண்ணி நேரத்தை ஓட்டணுங்க. இவ்வளோ நேரம் பாருங்க, இவ்வளோ நேரம் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. டைம் முடிஞ்சிருச்சு நல்ல வேலைக்கு. இப்போ நம்ம கரெக்டாக போகணுங்க. இல்லைன்னா அங்கே பாருங்க, கைதிகளை கூட்டு போகிற மாதிரியே தான் கூட்டு போகிறானுங்க. நம்ம மட்டும் தனியாக வரோமா? அங்கே ஒருத்தனை மட்டும் தனியாக கூட்டு போகிறாங்க, நம்மளை தனியாக கூட்டு போகிறாங்க, அவங்க தனியாக 3 பேரையும் தனித்தனியாக ஒவ்வொரு ஆள் கூட்டு போகுது. ஓகே, ஓட ஆரம்பிக்கலாம். இங்கே என்ன ஆபத்து இருக்குதோ தெரியலையே. இந்த பக்கம் தான் அரை போட்டிருக்கு, இந்த சைடு போட்டிருக்கு. அங்கே பாருங்க, நம்மளுக்கு பின்னாடி தான் வந்தாங்க. பயங்கர வேகமாக ஓடுறாங்களே. எப்படி ஓடுறாங்கன்னே தெரியலையே. நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குங்க. ஓ, கிளாஸ் ஃப்ரிட்ஜா? போச்சுடா. இப்போ நம்ம போகணும்னு அவனுங்க நிற்பானுங்க, அவனுங்க போகணும்னு நம்ம நிற்போமே. யார் தான் போகிறது? எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே. அட கடவுளே, தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்ல அதில். அது எவ்வளோ நிறுத்தம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. தப்பிச்சு போக முடியுமான்னு வேறு தெரில. ஓகே, அந்த அக்கா கரெக்டாக போயிட்டாங்க. அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிடலாம். ஓகே, கரெக்டாக வந்தாச்சு. ஓ, அங்கே லாஸ்ட் 3 தானா? நானும் பயந்துட்டாங்க. அந்த அக்கா குதிக்கட்டும். கரெக்டாக உடஞ்சி உள்ளே போயிட்டாங்க. நம்ம மட்டும்தாங்க இருக்கோம். இன்னொரு அக்காவும் கீழே விழுந்துட்டாங்க போல. அப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம்லாங்க. பார்த்தா என்னன்னு தெரியலையே. இப்போ லெஃப்டா ரைட்டா? வெரி குட். கீழே விழுந்துட்டோம், செத்துட்டோம் ஒரு வழியா. செத்துட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்க? கேம் இதோட முடிச்சுக்க வேண்டியதான். ஓகே காய்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன ரெக்வெஸ்ட்டு, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க காய்ஸ். இதை மாதிரி வேற ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாட்டா பாய். சி யூ காய்ஸ். சேஃபாக இருங்க. பாய்.